வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். ஒரு இனிப்பான மர்மம். ஆனா அது நம்ம ஆரோக்கியத்தை ரொம்பவே அமைதியா பாதிச்சிட்டு இருக்கு. நமக்கே தெரியாம நம்ம சாப்பிடுற ஒரு இனிக்கும் விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேள்வி இது உங்களோட கேள்வியா இருக்கா? நான் ஸ்வீட்டே சாப்பிடுறதில்ல, காஃபில கூட சக்கரை போடுறதில்ல, அப்புறம் ஏன் எனக்கு தொப்பை மட்டும் குறையவே மாட்டேங்குது? டாக்டர் வேற என்ன பார்த்து ப்ரீ டயபெட்டிக்னு சொல்றாரே. இது நிறைய பேரோட மனக்குமறல். கவலைப்படாதீங்க, இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். வாங்க பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட உண்மையான எதிரி நம்ம கண்ணுக்கு தெரியற வெள்ளச்சக்கரை கிடையாது. ஆரோக்கியமானதுன்னு நம்ம நம்பி சாப்பிடுறோமே அந்த உணவுகளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற சர்க்கரை, அதுதான் அசல் வில்லன். சரி, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம் வாங்க. சர்க்கரையில 2 முக்கிய வகை இருக்கு. அத நாம 2 அண்ணன் தம்பின்னு வச்சுப்போமே, அப்பதான் ஈஸியா புரியும். முதல்ல குளுக்கோஸ். இவர் ரொம்ப நல்லவன். நம்ம சாப்பிட்ற சாதம், இட்லி, சப்பாத்தி இது எல்லாமே உடம்புக்குள்ள போனதும் குளுக்கோஸா மாறும். இது ரத்தத்துல கலந்த உடனே நம்ம மூளை, தசை, இதயம்னு உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் இதை ஒரு ஃபியூவல் மாதிரி எடுத்துக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததா வர்றவன் தான் ஃப்ரக்டோஸ். இவன் கொஞ்சம் தந்திரமானவன். இவன் பழங்கள்லயும் வெள்ளைச்சக்கரையிலயும் இருக்கான். இவங்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற மத்த எந்த செல்களாலையும் இவனை நேரடியா பயன்படுத்தவே முடியாது. இந்த வித்தியாசத்தை ஒரு ஃபேக்டரி உதாரணத்தோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும். இப்போ குளுக்கோஸ் நம்ம உடம்புக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க, அது அந்த ஃபேக்டரியோட எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எரிபொருளா பிரிஞ்சு போயிடும். ஆனா இந்த ஃப்ரக்டோஸ் உள்ள வரும்போது மத்த எல்லா செல்களும் ஐயோ இது எங்களுக்கு வேண்டாம்பா, இதை நேரா கல்லீரலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடும். அதனால மொத்த வேலையும் மொத்த பாரமும் ஒரே ஒரு உறுப்பான கல்லீரல் மேல விழுது. ஆமாங்க, இதுதான் உங்க உடம்புல இருக்கிற செல்கள் சொல்ற விஷயம். ஃப்ரக்டோஸை பார்த்த உடனேயே அதை நிராகரிச்சு எல்லா வேலையையும் கல்லீரல் மேல தள்ளி விட்டுடுது. பாவம் அந்த கல்லீரல். சரி, இப்போ கல்லீரலுக்கு இப்படி ஓவர்லோட் ஆகும்போது என்ன நடக்கும்? இது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழி வகுக்குதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு முழு ஆப்பிள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஃப்ரக்டோஸும் இருக்கு, ஆனா கூடவே நார்ச்சத்தும் இருக்கு. இந்த நார்ச்சத்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வேலை செஞ்சு ஃப்ரக்டோஸை மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கல்லீரலுக்கு அனுப்பும். அதனால கல்லீரலும் அதை ஈஸியா சக்தியா மாத்திரும். ஆனா அதே ஆப்பிள நீங்க ஜூஸ் போட்டு வடிகட்டி குடிக்கும்போது என்ன ஆகுது? அந்த நார்ச்சத்து போயிருது. இப்போ அந்த ஜூஸ் இருக்கே, அது ஒரு சுனாமி மாதிரி ஒரேடியா வேகமா போய் நம்ம கல்லீரலை தாக்குது. ஒரே நேரத்துல இவ்ளோ ஃப்ரக்டோஸ பார்த்ததும் கல்லீரல் அப்படியே பதறி போயிடும். ஐயையோ, இவ்ளோ வேகமா வந்தா இதை சக்தியா மாத்த நேரமே இல்லையே அப்படின்னு பயந்து போய் வந்த ஃப்ரக்டோஸை எல்லாம் அவசரமா கொழுப்பா மாத்தி தனக்குள்ளேயே சேமிச்சு வச்சுக்க ஆரம்பிச்சிடும். இந்த நிலைக்கு பேர் தான் ஃபேட்டி லிவர், அதாவது கொழுப்பு கல்லீரல். இங்க தான் ஒரு அதிர்ச்சியான உண்மை இருக்கு. அதிகமா ஆல்கஹால் குடிச்சா கல்லீரலுக்கு என்ன பாதிப்பு வருமோ, கிட்டத்தட்ட அதே பாதிப்பை அளவுக்கு அதிகமான பழச்சாரும் ஏற்படுத்தும். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். கல்லீரல்ல கொழுப்பு சேர்ந்ததோட பிரச்சனை முடியல. இதுதான் அடுத்த கட்ட பிரச்சனைக்கு, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அல்லது இன்சுலின் எதிர்ப்புக்கு வழிவகுக்குது. இந்த இன்சுலின் எதிர்ப்பை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க இந்த சாவி பூட்டு உதாரணம் ரொம்ப உதவியா இருக்கும். இன்சுலின் தான் சாவி, நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் தான் பூட்டு. இந்த சாவி பூட்டை திறந்தா மட்டும்தான் ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை செல்லுக்குள்ள போய் சக்தியா மாறும். ஆனா கல்லீரல்ல இருந்து வர்ற அந்த கொழுப்பு என்ன பண்ணுது தெரியுமா? பூட்டுக்குள்ள பபிள் கம் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி அந்த பூட்டை அடைச்சிடுது. இப்போ என்ன ஆகும்? சாவி இருக்கு, ஆனா பூட்டை திறக்க முடியல. இதோட விளைவு ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமாகிக்கிட்டே போகும். உடல் இன்னும் அதிகமா இன்சுலினை சுரக்கும். ஆனா செல்களுக்கு சக்தி போகாததால உங்களுக்கு எப்பவுமே சோர்வாவும் பசியாவும் இருக்கும். இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இன்சுலின் எதிர்ப்பு நிலை தான் டைப் 2 டயபிட்டிஸ் வர்றதுக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படி. சரி, பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? இந்த மறைஞ்சிருக்கிற எதிரிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க கிட்ட இருந்து எப்படி நம்மள காப்பாத்திக்கிறது? வாங்க பார்க்கலாம். இந்த ஃப்ரக்டோஸ்ங்கிற வில்ல எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்கான்? சோடா, எனர்ஜி ட்ரிங்க்ஸ்ல இருக்கான்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறோமே அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ், அதோட பாக்கெட் பின்னால திருப்பி பாருங்க. முதல் பொருளே சர்க்கரையா தான் இருக்கும். ஷாக்கிங்கா இருக்குல்ல? அது மட்டும் இல்ல, டொமேட்டோ கெச்சப், சாஸ், ஏன் லோ ஃபேட்னு சொல்லி விக்கிறாங்களே அந்த பொருள்கள்ல கூட சுவைக்காக ஏகப்பட்ட சர்க்கரையை கொட்டி வச்சிருப்பாங்க. அப்போ நாம என்னதான் செய்யணும்? இதோ ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான். 1, உங்க கேலோரியல குடிக்காதீங்க. பழச்சாறு, சோடா இதெல்லாம் வேண்டாம். 2, பாக்கெட்ல இருக்கிற எந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியும் அதோட லேபிள படிச்சு பாருங்க.
ஓஸ்னு முடிஞ்சா அது சர்க்கரை தானே புரிஞ்சுக்கோங்க. 3 நார்ச்சத்தை உங்க நண்பனாக்கிக்கோங்க. காய்கறிகள் கீரைகள் நிறைய சாப்பிடுங்க. இந்த விஷயத்த எப்போ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம உடம்பு ஒரு குப்பை தொட்டி கிடையாது. அதுக்குள்ள நம்ம எதை அனுப்புறோங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடித்தளம். இப்போ இந்த மறைஞ்சிருக்கிற சர்க்கரையோட ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இனிமே நீங்க உங்க கிச்சனுக்கு போகும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆரோக்கியம்னு நீங்க நினைக்கிற உங்க உணவுல உண்மையிலே என்ன இருக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.